எபிசோட் ஸ்டார்டிங்ல யூமி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கறத பார்த்துருவான். பார்த்துட்டு, இதனால தான் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்களோட சோல் வந்து இந்த மாதிரி ஸ்வாப் ஆகுதான்ற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இங்க வந்து என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவன் தான் நம்மள கில் பண்றதுக்காக வந்திருக்கானான்னு என்கோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுட் ஆயிடும். ஏன்னா என்கோட உடம்புல இப்போ காங்கோட சோல் இருக்குல்ல. ஸோ அவள வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி வச்சிருக்க அந்த ரூம்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இப்போ வந்து ஹெச்கியூ மோட்டார்ஸோட அந்த ப்ராஜெக்ட்டை தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஹான் வந்து கிட்ட வந்துட்டு ஓகே இப்போ வந்து நீ மேனேஜரா வந்துட்ட. ஸோ நீ வந்து இதை எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இங்க என்கோ வந்து நான் வந்து உங்ககிட்ட அந்த எவிடன்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அந்த எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கு. ஸோ அது நான் சொல்ற வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் கேளு. அதுக்கப்புறம் வேணா நான் உங்ககிட்ட அதை தரேன்ற மாதிரி ஹான் வந்து சொல்லிட்டு அங்கிருந்து போவான். என்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாவே இருக்கும். ஸோ ஏன்னா என்கோட உடம்புல காங் இருக்கல. ஸோ காங் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் அதுல இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுட்டே இருப்பான். இங்க என்கோ வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணி 2 பேரை வர சொல்லுவான். நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எனக்கு கீழே வேலை பார்க்கணும். ஸோ நீங்க வந்து என்ன சொல்லின்னு கேட்டுட்டு இருப்பான். இல்லை நாங்களாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவனும் சொல்லுவானா, இல்லை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்களா, அதை பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். இல்லை இல்லை வேணாம் வேணாம் அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு அவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க என்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியருக்கு கால் பண்ணுவான். நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கொஞ்ச நாள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஓகே நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அவனும் சொல்லிடுவான். இங்க காங் காமிப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேபிள் வந்து சில ஃபோட்டோஸ் இருக்கும். ஏன்னா அவன் தான் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சிருப்பான். இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை கிழிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவான். கிளம்பும் போது நம்ம டீம் வந்துருவாங்களா. ஸோ டீம் வந்து நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கோம். அவங்க முன்னாடி வருவாங்க. இல்லை நீங்கள் வந்து எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம்னு காங்கு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீமாக தான் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கோம். அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே காங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெனி கிட்ட ஓகே சோசியல் மீடியாவில் யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கா மோட்டார்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதை பார்த்து சொல்லுன்ற மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் தனித்தனியாக ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறத நினச்சா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குன்ற மாதிரி காங் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நாம காமிப்பாங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே வருவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் வரும். யாருன்னா யூமி தான். ஸோ யூமி வந்து கால் பண்ணோன்னே என்ன வேணும்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். நான் வந்து இப்போ உடனடியாக அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பானா, என்ன எதுக்கு நீ பார்க்கணுன்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் பேசினதை கேட்டுட்டு அப்படியே வருவான். ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோல் ஸ்வாப் ஆகிறத நீ நம்புறேன்னு கேட்டுட்டு இருப்பாளா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமால அப்புறம் மூவிஸ்லாம் நடக்குன்னு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். நான் உண்மையிலே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ காங்கும் என்கோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை செக் பண்ணுன்ற மாதிரி அவன் அனுப்பிவிடுவான். இங்கே காங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு வந்து அந்த ஹெச்கியூ மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுன்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு அப்படியே உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு இப்போ இவளோட உடம்புக்குள்ள காங்க இருக்காங்களா இல்லை என்கோ இருக்காங்களான்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாமான்னு நாம் வந்து கூப்பிடுவான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு இருப்பான். நமக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகிடும். ஆகா இப்போ யார் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்துருவான். ஸோ இந்த பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் கிட்ட காமிப்பான். ஓகே காங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவனை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நம்ம உடனடியாக இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க. அந்த இடத்துக்கு வரதுக்கே ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டே வருவாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகும். இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்புவாங்க. ஸோ அந்த கேட் ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ் லைட்லேருந்து வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம என்கோ அந்த 2 பேர் இருந்தாங்களே. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. அம்மா இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவனுங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு வேகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. காங்கோட டீம் அப்படியே உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வச்சு விளையாடிட்டு இருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ல இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் அதாவது லிக்விட் ஹைட்ரஜன் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் நிறைய நாள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற காருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் ஹைட்ரஜனை நம்ம பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோம்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் செலவோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் பண்ணலான்னு அவன் கிட்ட இருக்கிற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா காங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஓகே இந்த ஐடியாவை நீ யாருக்கிட்டையாவது சொன்னியான்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு ஆள் வந்தார்ல. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நீயே வச்சிரு, கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாத, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு அவன் சொல்லுவான். இங்கே காங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கிட்ட இருக்குது ஒரே ஒரு ஐடியா தான். ஸோ அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா மேம் என்னாச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஆனால் அதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற மாதிரி அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு வழி அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது, ஓகே காய்ஸ் நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல பண்ண வேணாம். எல்லாத்தையும் நானே தனியா பார்த்துக்கிறேன்னு சொன்னோனே, இல்ல மேம் நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபேமிலியா தானே இருந்தோம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொன்னோனே, இல்ல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனியா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னோனே, இவங்க 3 பேரும் தனியா வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒரே டீமா தானே இருந்தோம்னு அவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போர் அடிக்குது வெளிய போலான்னு சொல்லிட்டு வெளிய வருவாங்க. வெளிய வராம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள உள்ள வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் யாருக்கும் தெரியாம ஒரு கேபினுக்கு வந்துட்டு ஒரு லேப்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பென் டிரைவ்க்கு ஃபுல்லா மாத்திட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, HQ மோட்டார்ஸ் சம்மந்தமான ஒரு ஃபைல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். என்னன்னு பார்த்தா, என்கோட லேப்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பென் டிரைவ்க்கு மாத்திட்டு இருப்பாங்க. என்கோ அப்படியே ஸ்லோ மோஷன்ல வரும். வேமாடா வேமாடான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அப்படியே மெதுவா வருவாங்க. என்கோ இவங்க வந்ததே தெரியாம அப்படியே ஃபோனை நோண்டிட்டே உள்ள வருவான். உள்ள வந்துட்டு உட்காந்துட்டு டேபிள்ல வந்து பார்ப்பா ஒரே ஒரு ஸ்டட் மட்டும் இருக்கும். இந்த ஸ்டட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இங்க லெக்ஸ் வந்து பார்ப்பா அது வந்து என்னோட தோடு அவன்கிட்ட மாட்டிச்சு நம்ம வந்து மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டவா நம்ம உடனடியாக கிளம்புவோம்னு கிளம்பி இங்க காங் கிட்ட வருவாங்க. காங் கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை காமிக்கும் போது இல்ல இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எது என்னால பண்ண முடியுமோ அதை நானே தனியா பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். நீங்க உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் இல்ல. இது வந்து என்னோட ஆர்டர்ன்னு சொன்னோனே, ஓகே இவங்க வந்து ஆர்டர் குடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து கிளம்பி போவாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி ஆகணும்னு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு இருப்பா. காங்கோட உடம்புல என்கோட சோல் இருக்கனால அப்படியே அந்த டைரியை திருப்பி பார்ப்பான். ஸோ அந்த டைரியில வந்து என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி கம்ப்ளீட்டா பண்ணணுன்ற மாதிரி அவ வந்து ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சிருப்பான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா அதோட ஃபெயிலியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணி வரணுன்ற மாதிரி நிறைய ஹிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருப்பா. காங் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறால ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்குன்னு என்கோ பார்க்குற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்ட் வந்து எழுதி வச்சிருப்பாள். ஸோ அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருப்பான். இங்க என்கோ வந்து பார்த்தோன்னா அவனோட ப்ரெசன்டேஷனுக்காக இவனும் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பான். இதுதான் வந்து பார்த்தோன்னா டைரக்டர் ஹானோட ஒரு பின்கோடு. ஸோ இந்த பின்கோடு மூலமா அவரோட கேபின்குள்ள உள்ள போயிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹானை ஃபாலோ பண்ண அனுப்பியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஹானை ஃபாலோ பண்ணிட்டு அவனோட ஃபோன் லாக்கு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா லாக் பேட்டர்னும் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து கேமராஸ் மூலமா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது மூலமா வந்து பார்த்தோன்னா பின்கோடை வந்து இவனுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க என்கோ வந்து பார்த்தோன்னா அவனோட கேபினுக்கு வந்துட்டு அந்த பின்கோடை போட்டுட்டு உள்ள வருவான். ஸோ உள்ள வந்துட்டு பார்த்தோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுல காங்குக்கு எதிரான ஒரு எவிடன்ஸ். ஸோ அந்த எவிடன்ஸ் தான் ஃபுல்லாக தேடிட்டு இருப்பான். அவன் கடைசியாக சொன்னால அந்த கோட்டை தட்டி பார்ப்பான்ல. ஸோ அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த கோட்டை செக் பண்ணுவான். அந்த கோட்டில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இங்கே காங்க காமிப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தோன்னா அவங்க ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருப்பாள். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்தோன்னா கீழே போடலாமா வேணாமான்னு திங்க் பண்ணியிருப்பான். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல கட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தோன்னா நாம காமிப்பாங்க. ஸோ நாம வந்து பார்த்தோன்னா காங் காங் கூப்பிடுவோம் எந்திரிக்க மாட்டாங்களா என்கோன்னு கூப்பிடுவோம் அப்பயும் எந்திரிக்க மாட்டான். ஓ தூங்கிட்டான்ற மாதிரி மவுசை மட்டும் அப்படியே மெதுவாக எடுப்பான். ஸோ எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா அவனோட காங்கோட கம்ப்யூட்டர்ல இவன் ஏதோ பண்ணுவான். ஸோ பண்ணிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோவாக அப்படியே அங்கேருந்து கிளம்பி வெளியே போவான். என்னன்னு பார்த்தா கம்ப்யூட்டரே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணிடுவான். ஸோ ரீசெட் பண்ணோடனே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோன்னா ரீசெட் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். லெக்ஸ் பார்த்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரொம்ப கத்துவான். லெக்ஸ் கத்துனதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்னா கத்திடுவாங்க. மேம் என்னாச்சு இப்போ சிஸ்டம்ல வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டீங்களா நீங்கள் பண்ண எந்த ஒர்க்குமே சேவ் ஆயிருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நம்ம வந்து ஏதாவது பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. மேம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணலாம்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு அந்த சின்ன பையனால அவனை தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே ஹான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஓகே அந்த HQ மோட்டார்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறல அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் இதுக்கும் பயப்படாதீங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக வராது. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை தேடி வந்திருப்பாங்களா. ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு டாக்ஸி கிராஷ் ஆகி போகும். அந்த டாக்ஸில வந்து பார்த்தோன்னா என்கோ இருப்பான். என்கோ பார்த்துட்டு அம்மா இவன் என்ன பண்றான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. என்கோ தான் வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன பையனை அங்கேருந்து கூட்டிட்டு போயிருப்பான். அப்போ டைரக்டர் ஹான் வந்து பார்த்தோன்னா இவனுக்கு கால் பண்ணிட்டு என்ன அந்த சின்ன பையனை வந்து கூட்டிட்டு போயிட்டா நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் இங்கே கிடைக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான். ஓகே நான் வந்து பார்த்தோன்னா அவனை வந்து ஆஃபீஸுக்கு வரவிடாம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்கோ வந்து ஃபோனை கட் பண்ணுவான். அந்த சின்ன பையன் கேட்பான் எங்கே போயிட்டு இருக்கோன்னு. நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோன்னு அவனும் சொல்லி கூட்டிட்டு போவான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்க பார்த்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கில் இருப்பான். அதோட எபிசோடு வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.